கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடும் தேதி அறிவிப்பு. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு முடிவுகள் 2024. மத்திய இடைநிலை கல்வி வாரியம் சிபிஎஸ்இ ஆனது 12வது முடிவை மே 2024 முதல் வாரத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படவுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.cbseresults.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். சிஇசிட் 2024 தேர்வு விண்ணப்ப பதிவு தொடக்கம். தேர்வர்கள் ஜூலை 6ஆம் தேதி விண்ணப்பிக்கலாம். கம்பெனி செக்ரட்டரி எக்ஸிக்யூட்டிவ் நுழைவுத் தேர்வு விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கி நடந்து வரும் நிலையில் தேர்வு குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜூன் 15, 2024ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.cseet.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் வெளியீடு. முதல் 3 இடங்கள் மாணவர்கள் பிடித்தனர். 2023ஆம் ஆண்டுக்கான யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் இறுதித் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் தமிழ்நாட்டில் இருந்து புவனேஸ்வர் ராம் தேர்வர் முதலிடம் பிடித்துள்ளார். அகில இந்திய அளவில் இவர் 41வது இடத்தை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற குடிமை பணிக்கான யுபிஎஸ்சி தேர்வுகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன. முதல் 3 இடங்களை மாணவர்களை பிடித்துள்ளனர். அகில இந்திய அளவில் முதலிடத்தை ஆதித்யா ஸ்ரீவத்சேவா என்பவர் பிடித்துள்ளார். 2ஆம் இடத்தை அனிமேஷ் பிரதான், 3ஆம் இடத்தை டெனரு அனன்யா ரெட்டி பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு www.upsc இணையதளத்தை பார்க்கலாம். மருத்துவ இதழியல் படிப்புகள் மாணவர் சேர்க்கை தொடக்கம். ராமச்சந்திர பல்கலைக்கழகம் அறிவிப்பு. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நோய் பரவியல் துறையின் கீழ் பயிற்றுவிக்கப்படும் முதுநிலை மருத்துவ இதழியல் பட்டய படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tnmgrmu.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். உதவித்தொகை குறித்த போலி அழைப்புகளை நம்ப வேண்டாம், பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை. தமிழகத்தில் பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மத்திய மாநில அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றன. கல்வி உதவித்தொகை குறித்து பேசுவதாக கூறி பணம் பறிக்கும் மோசடி செயல்படுகளில் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறைக்கு புகார்கள் எழுந்துள்ளன. இதனையடுத்து கல்வி உதவித்தொகை சார்ந்த செல்போன் அழைப்புகளை மாணவர்கள் நம்ப வேண்டாம் என்று பள்ளிக்கல்வித்துறை எச்சரித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.